எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க காஞ்சனா காஞ்சனான்னு காது ரெண்டு அடைச்சிருச்சு போல இருக்கு. அவங்க அப்படி ஆட்டாளுக்கும் இரு 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 இந்த பய போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்க எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறேன். பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன், இருக்குடா அவங்க எல்லாத்துக்கும், அப்ப வச்சுக்கிறேன்டா அவங்க எல்லாத்தையும். காஞ்சனா காஞ்சனா கதற விடுறியாடி, வீட்டுக்கு வா, உன்னை நான் எப்படி கதற விடுறேன்னு பாரு. என்னங்க மாப்பிள்ளை தாங்க வராரு. குடும்பமே இங்கதான் உட்கார்ந்து இருக்குது, நான் வெளியே காஞ்சனா காஞ்சனான்னு கூப்பிட்டு காதல் விழுகல. கிளம்புவோமா? நான் எங்கேயும் வரல. ஏறு வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. இங்க பாரு, கிளம்புன்னு சொன்னேன், வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்கு. என்ன கிளம்புறியா என்ன? ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையா கூப்பிடுங்க, மாப்பிள்ள வருவா. என்னங்க அடியால அனுப்புறீங்க வீட்டுக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இது? நீ வரியா என்ன, இங்கே இருக்கிறியா? பார்த்து பொறுமையா பேசுங்க தம்பி, சந்தோஷம் உள்ளதா இருக்கா, கோவத்துல ஏதோ அடிச்சு போட போறான். இங்க பாரு, கிளம்புன்னு சொன்னேன், கிளம்புன்னு. இப்ப வரியா என்ன? அப்புறம் வரலன்னு வச்சுக்க, அப்புறம் காலம் முழுக்க நீ வாழ விட்டியே இங்கே இருக்க வேண்டியதான். அப்புறம் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், நீ இல்லைன்னா இன்னொரு கல்யாணம். அப்பா போயிட்டு வரப்பா. இந்த பிரஷ் உள்ள வச்சிரு. சரிங்க. மாப்பிள்ள எந்த ஒரு தப்பு வம்பா இருந்தாலும் இப்படி எல்லாம் புள்ளைய சும்மா சும்மா அனுப்பாதீங்க மாப்பிள்ள, மனசுக்கு சங்கட்டமா இருக்குங்க. புள்ள வாழணும்னு தானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றோம். இங்க பண்ணி கிழிச்ச லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறேன் தானே. நான் இழிச்சவாயி என் தலையை இப்படி 10 பவுன் போட்டு கட்டிட்டீங்க. இங்க பாரு, கிளம்புவோம் வா, நம்ம வீட்டுக்கு போவோம். என்னமோ சத்தமா இருந்துச்சு ஆன்னு சொன்னேன், வா. இந்த அடி அப்பயே என் பையன் போட்டிருந்தானா இன்னைக்கு இந்த ஆள் ஒழுங்கா இருந்திருப்பான். காலம் போன கடைசியில சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரோதனம்? ஏடி உன் புருஷன் தான் கூப்பிட்டா அப்படில, கிளம்பு. பாருக்கா, சும்மா சண்டை வம்புன்னு வந்துகிட்டு இருக்காத. கஷ்டமோ நஷ்டமோ அங்கே இருந்து உன்னால முடிஞ்சதை செஞ்சு அந்த ஆளை திருத்துற வழிய பாரு. அதை விட்டுப்புட்டு என் புருஷன் அடிக்கிறான், என் புருஷன் தொல்லை பண்றான்னு நீங்க வந்துகிட்டு அதை கூட இதை கூடன்னு இருந்தீங்கன்னா அப்புறம் அம்பிட்டு தான். உங்க வீட்டுக்கு வந்ததும் போதும், உங்ககிட்ட பிச்சை எடுத்ததும் போதும், உங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி தொக்கா இருக்குது. அந்த மனுஷன் என்ன அடிச்சு தொக்குறேன், நீங்க இனி வர வேணும்னு சொல்றீங்க. இனி நான் யாருக்கு வர பிரச்சனைனாலும் வர மாட்டேன், அப்படியே செத்து போயிடுறேன் போதுமா? சரி சரி, இப்ப எதுக்கு அழுவுற? அழாத. விடுடா கையை, நான் போறேன். புருஷன் ஒழுங்கா அமையில ஒரு பொண்ணுக்கு நினைச்சுக்கவே போறவங்க வரவங்க எல்லாத்துக்கும் ஒரு பொண்ணு தொக்காதே தெரியுமா? நான் மட்டும் ஒழுங்கா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு ஒன்று மாதிரி போயிருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இப்ப ஒவ்வொரு நாள் அதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரி கண்ணத்தோட அழாத. விடுடா, நான் போறேன். அவர் வெளியே நிக்கிறாரு. இங்க பாருக்கா, நான் உனக்கு சொல்றது தப்பா தெரியும், ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ ஒவ்வொரு தடவையும் அந்த ஆளு சொல்றதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு பொம்மை மாதிரி தலையாடிட்டு இங்க வந்து காசு காசுன்னு கேக்குற. அப்பா மட்டும் என்ன பண்ணுவாரு? அவருக்கு என்ன உடம்புல நல்ல ரத்தமா ஓடிட்டு இருக்கு, வயசாகி போச்சு, அவரும் வீட்டோட கிடக்குறாரு. நான் ஒரு ஆள் சம்பாரிச்சு அவங்களுக்கு மருத்துவ செலவு பார்ப்பனா இல்ல வாங்கி வச்சிருக்க கடன் அடைப்பனா? இங்க வேற அப்பாய் வேற இருக்கு, அதுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணுன்னா அவங்களுக்கு பார்க்கணும். எல்லாம் ஏகப்பட்ட ஜோலி, நீயும் புள்ள பெத்து வச்சிருக்க, அதுக்கும் பார்க்கணும், எவ்வளவு செய்யணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோக்கா. சும்மா குடு குடு குடுன்னா நானும் எங்க போவேன்? கொஞ்சம் யோசி. இதுவே உன் புருஷனுக்கு ஒரு 2 அக்கா தங்கச்சி இருந்து அவங்களுக்கு செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப தெரியும் என்னோட வலியும் வேதனையும் என்னன்னு. புரிஞ்சுக்கோ. சரி, பெட்ரோலுக்கு காசு வேணும், ஒரு 200 ரூபாய். ஐயோ ஐயோ, இதுல கூட 200 ரூபாய் கேட்கறத மறக்க மாட்டேங்கிறாங்களே. உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு, போங்கிட்டு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. உங்களுக்கு இதுதான் கடைசி. சும்மா அந்த இதுக்கு காசை கொடுக்குறேன் வைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. பாத்தியா ராசம்மா, என் கையில 10 காசு இல்ல. முதல்ல இருக்கும்போது இந்த 3 பிள்ளைங்களுக்கு எம்பிட்டு செலவு பண்ணியிருப்பேன், என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருப்பேன், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம இதுங்க கையை எதிர்பார்க்கிறோன்னோனையும் இவன் கூட பிறந்த தங்கச்சிக்கு அக்காவுக்கும் செய்யறதுக்கே இப்படி கஷ்டப்படுறான். இதுக்கு தான் சொல்றது, 10 காசு பிள்ளைங்களுக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடி நமக்குன்னு சேர்த்து வச்சுக்கணும்னு. இதுங்க கையெல்லாம் எதிர்பார்த்தா அப்படித்தானே. பெத்த பிள்ளை கஷ்டப்படுறா, அப்ப கூட கையில 10 காசு கொடுத்து உதவ முடியல. விடுங்க, பாத்துப்போம். 200 ரூபாய் வண்டிக்கு கேட்ட பெட்ரோல் அடிக்கிறதுக்கு வாழ்னு கத்துறான். வாய் மூடு, வண்டியில ஏறடி. ஒரு வாரம் என்னதான் கத்துறாங்க. ஆமா, வீணா பணம் கிட்ட 200 ரூபாய் காசு. சாரி மகா, மன்னிச்சிரு. எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்லப்பா, எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு. இவங்களால நம்ம ஹனிமூன் போற பிளானும் கேன்சல் ஆயிட்டுல. விடுங்க, இதுல என்ன இருக்கு? குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நம்ம ஹனிமூன் போனா மட்டும் என்ன நிம்மதியாவா இருந்துட போறோம்? விடுங்க, பாத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா போலாம், ஓகேவா? சரிங்க. சரி, நம்மளும் கிளம்புவோம். அங்க போயிட்டு வேலை வேற இருக்கு, மாச கடைசி வேற எல்லாம் லீவ் போட்டுட்டு இருக்க முடியாது, சேலரி வேற வாங்கணும்ல, அதனால கிளம்புவோம். சரிங்க. என்னங்க, என் தம்பி கேட்டது கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.
பாரு, இனிமே செத்தாலும் சரி உன் தம்பி வீட்டுல இருந்து ஒரு 10 பைசா கூட எனக்கு வர தேவையில்லை. ஆனா ஒண்ணு, உங்களை எல்லாம் என்ன மாதிரி வறுத்து எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த நேரத்துல உங்களை எல்லாம் பாத்துக்கிற விடு. ஏங்க இப்படி பேசுறீங்க? அவனும் கஷ்டம் தானே படுறான், கல்யாண கடன் அது இதுன்னு. இங்க பாரு, உங்க அப்பா உன் சின்ன குரங்குக்கு 20 பவுன் போடுவான், நான் இழிச்சவன் 10 பவுனு. அந்த வெட்டியா ஊரை சுத்துறவனுக்கெல்லாம் அம்பிட்டு செய்வாங்க. சொத்து பத்து இருக்கு எனக்கு செய்யறதுக்கு தானே உன் வீட்டுல உள்ளவங்களுக்கு வலிக்குது. உங்களை எல்லாம் எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த டைம்ல பாரு, ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கதற விடுறேன் பாரு. கதறி துட்டிச்சு என் காலில் வந்து உழுவீங்க. அன்னைக்கு பாத்துக்கிற உங்களை எல்லாம். 10 காசு சம்பாதிக்க பிரயோஜனம் இல்லைனாலும் இந்த வாய்ச்சோடாலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னது என்ன சொன்ன? நான் ஒன்றும் சொல்லலைங்க. உன்னையெல்லாம் எந்த நேரத்துல அடிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப இருக்குது உன் தொம்பியை விட்டு என்ன அடிக்க வைக்கிறேன். அவன் அடியாள் உங்க வீட்டுல. கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நீங்க எல்லா வேலையும் பண்றீங்களா? இனி ஒவ்வொரு நாளும் பாரு, அடிச்சு துரத்தினாலும் நீ உங்க அப்பா வீட்டுக்கு போக முடியாது. அதே வீட்டுலதான் கடந்தாகணும். அடிக்கிற அடியில இனி என்ன ஆக போறன்னு மட்டும் பாரு. நீ என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன வண்டியில இருந்து குதிச்சிருவேன், என்ன இறக்கி விடுங்க சொல்லிவிட்டேன். இப்ப என் தம்பியை கூப்பிட்டு வர போறேன். இப்ப பொஸ்குல எதுக்கு உன் தம்பியை கூட்டிட்டு வரேன்ற? நமக்குள்ளதானே பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் என் வீட்டுக்கு போறேன், என் தம்பியை வர சொல்றேன். நீங்க வண்டி எடுத்து இங்கே குதிச்சிருவேன். இங்க பாரு, சும்மா வீட்டுக்கு போறேன் ஆட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. கம்முனு சொல்லிட்டேன். கம்முனு வீட்டுக்கு வா, போவோம். இல்லங்க, முடியாதுங்க. நான் இப்ப என் தம்பிக்கு போன் பண்றேன், வந்து கூட்டிட்டு போவா என்னைய. அடியே வாயை விட்டு வாடி. சும்மா தம்பின்னு ஏற்கனவே கொடுத்த கொடுக்கு முதுகெலும்பு முறிஞ்சு போச்சு. மறுபடியும் கொடுத்தாலும் கழுத்தெலும்பு கரைஞ்சு போயிடும். எப்படியோ ஒரு வழியா என் தம்பி கொடுத்த கொடுக்க இந்த ஆளும் பயந்துட்டது. இனி இதை வச்சு காலத்தை ஓட்டிட வேண்டித்தான். என்ன மாமா சொல்றீங்க? ஆவிடப்பட்டுக்குட்டியே, அந்த உன் அண்ணன் இருக்கானே அந்த வடங்காமுடி. ஆமா, என் சந்தோஷனே. உன் சந்தோஷம் ஒன்னேதான். அவன் வெளியே கட்டில போட்டு படுத்துருக்கான். ராத்திரி நேரம் கூட பார்க்கல. சாமத்துல உங்க அண்ணன் வீடு போந்து சும்மா எட்டி உதச்சு அவனை கீழே தள்ளி சும்மா தூக்கி போட்டு சும்மா நங்கு மிதிச்சு சும்மா பயம் அலண்டு போய் காலையில போய் உங்க அக்காவை கூட்டிக்கிட்டு சட்டுன்னு கிளம்பிட்டானா. கண்டிப்பா எனக்கு தெரியுமாமா. இவர் எங்கிட்டாவது போய் செமத்தியா உதவாங்க போறாரு. பேசுற பேச்சுக்கு ஆடுற ஆட்டத்துக்கும் நினைச்சேன். என் அன்னைகிட்டே வாங்கிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த குடுவுலதான் உங்க அக்கா இப்ப வீட்டுக்கு போயிருக்கான். அதுவும் இவன் சரியான போட்டிக்காரன். நம்ம ஓ நகையை வச்சு இப்ப தொழில் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னேறி வர முடியல. அதனால இந்த பையனும் உங்க அக்காவும் உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி அங்க போய் நகையை வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்கான். நமக்கு நல்ல நேரம் நமக்கு கிடைச்சிருச்சு. இவனுக்கு நம்மள மாதிரி நகை கிடைக்கும் நினைச்சா கடைசியில பார்த்தா முதல்ல கிடைச்சிருக்கு. ஆமா மாமோய், நல்ல மனசு வேணும். உடம்பு முழுக்க சாக்கடை, அப்புறம் அப்படித்தானே இருக்கும். அந்த புத்தி தான் உங்க அக்காவுக்கும். ஆமா மாமோய், அப்பயே அவ அப்படிதான். தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு சுகியநலமா தான் யோசிப்பா. அதனாலதான் இப்ப அனுபவிக்கிறேன். நல்லா அனுபவிக்கட்டும். அவ இதுக்கு மேலேயும் அனுபவிப்பா. ஆமாடா பட்டுக்குடியே, அதெல்லாம் பாரு ஒரு காலமும் ஈடேறாது. ஆமா மாமோய். அதுலயும் உங்க ஆத்தா நம்மளை பத்தி தான் பெருமையா பேசினாலாமா. இப்படி போனாலும் ஏன் சின்ன புள்ள பரவாயில்ல, புருஷனும் அவங்களும் தொழில் பண்ணி முன்னேறி வந்துட்டாங்க. அப்படி இப்படி நம்மளதான் பெருமையா பேசியிருக்கா. அப்படியா மாமோய்? எங்க அப்பா கூட பெருமையா பேசும், எங்க அம்மாவை பெருமையா பேசுது நம்ப முடியலையே. நியூஸ் வருதுடா, நமக்கு நியூஸ் வருது. என்ன மாமோய், நீங்க ஏன் கூட தான் இருக்கீங்க? அப்படி இருந்தா எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுது? மாமே ஆல் இந்தியா ஓவர் பேமஸ்டா. அப்புறம் அப்படித்தான்டா நியூஸ் எங்க எது நடந்தாலும் வரும். அப்படி இப்படி பேமஸ்னு கடைசியில நம்ம நியூஸுக்கு இது டிவில வந்துற போது மாமோய். என்னடா பட்டுக்குட்டி இப்படி பேசுறா? அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா. ஏய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அன்பு குட்டி? இங்க வா, உட்கார் வா. உனக்கு செய்யாம வேற யாருக்கடா நான் செய்ய போறேன்? என்ன வேணும்னு கேளு. மிட்டாய் வேணுமா, இல்ல கடைக்கு போய் ஊர் சுத்தணுமா, இல்ல பிரியாணி வேணுமா, என்ன வேணும்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம எங்க வேணாலும் போலாம் வரலாம். ஏண்டா, உனக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியுமா தெரியாதா? ஏற்கனவே அங்க உத வாங்கி மிதி வாங்கிட்டு, அதுவும் இல்லாம அங்க உள்ளவங்களை பத்தி எல்லாம் உனக்கு தெரியும் தானே? அதனால அம்மால வேணாண்டா, அப்பா நான் இருக்கேன் சரியா? உனக்காக எது வேணாலும் செய்யற அப்பா இருக்காங்க. இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? இங்க பாரு, நான் சொல்றேன் இல்ல, அம்மால வேண்டாம், நான் இருக்கேன், அது போதும் சரியா? அம்மாலாம் எப்படி சொல்றது, சரியான கெட்டெண்ணம் பிடிச்ச குடும்பம். அந்த குடும்பத்தோட எல்லாம் ஒட்டவே கூடாதுடா. அதுக்கப்புறம் நமக்கு அது ஒட்டிக்கும் சரியா? நான் உனக்கு போய் கடையில பிரியாணி வாங்கிட்டு வரேன். நம்ம 3 பேரும் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடலாம் சரியா?
ஷோ, இப்பதான் அவ தொல்லலன்னு பார்த்தா அம்மா அம்மான்னு. அம்மா கிட்ட போகணும் போல இருக்கு. அம்மாவை தேடிட்டு அப்பா வேற இப்படி சொல்றாங்க. அம்மா பாவம். அம்மா என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. அங்க அப்பா போன் இருக்குதே. அப்பா போன் வச்சுட்டு போயிட்டாங்க போலயே. அப்பா போன் எடுத்து அம்மாவுக்கு கூப்பிட்டு பேசுவோமா? மாமா தாளதான் கூப்பிடுறான் மாமா. எடுத்து பேசுமா, என்னன்னு கேட்போம். மாமா எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. மேற்கொண்டு வந்தாலும் என்ன பேச போறான்னு வேற தெரியல. பாரு ஃபோன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எடுத்து பேசு சும்மா. சரி, லவுட் ஸ்பீக்கர் போடு. ஹலோ தங்கம், அன்பு, ஏன்டி என்ன விட்டுட்டு போன அன்பு? உனக்கு என்ன பார்க்கணுன்னே தோணலையாடி அன்பு? அன்பு என்னடா என்னாச்சு? உங்க அப்பா அடிக்கிறாரா? உங்க அப்பா திட்டுறாங்களாடா? சொல்லு. இல்லடா, நான் வர முடியாது அங்க. உங்க அப்பா என்ன சேர்த்துக்க மாட்டாரு. அன்பு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அல்லாத அன்பு. போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ? அன்பு, நீ கவலைப்படாத தங்கம். அம்மா வந்துடுறேன், சரியா? நீ இங்கே வந்துடலாம். அம்மாவா? அந்த சிறுக்கிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காளா? போன குடிங்க. ஹலோ, என்னடி திமிராடி? அதான் பிள்ளைய வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க பாரு, என் பேத்தி என் குடும்பத்தோட வந்துட்டா. நீ ஏதாவது பேசிக்கிட்டு என் புள்ள மனசை மாத்தணும்னு நினைச்ச உரிச்சு உப்பல போட்டுருவேன், தெரியுதா? என் பையனுக்கு நிச்சயமே பண்ணி முடிச்சாச்சு. இனி கல்யாணம் தான். டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. சும்மா போன் பண்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த ஆஞ்சு போடுவேன், ஆஞ்சு. நீங்க பாருங்க அத்தை, என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்க அத்தை. வேற நான் ஒன்றும் உங்ககிட்ட கேட்கல அத்தை. உங்க பையன் யாரை வேற கல்யாணம் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். நாங்க இழுச்ச வாய் பாரு, நீ அங்க போய் உட்காந்துக்குவ, எங்க புள்ளைய நாங்க கொடுப்போமா? என் புள்ள அங்க வந்து கஷ்டப்படணும்னு ஏதாவது தலையில எழுதியிருக்கா? என் வீட்டு வாரிச எனக்கு பாத்துக்க தெரியும். நீ உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் பாரு, அது போதும். அது மட்டும் இல்லடி, இந்த அத்தை சொத்தையெல்லாம் வேற கிட்டாவது வச்சுக்க. நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போனியோ அதோட முடிஞ்சு போச்சு இந்த அத்தை சொத்தையெல்லாம். இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் உனக்கு அத்தையும் கிடையாது, சரியா? போன் பண்ற வேலை வச்சுக்கிட்ட ஆஞ்சு விடுவேன். போன வைடி முதல்ல. பேசுற அப்பதான் பேச்சு. அத்தை சொத்தன்னு இங்க இருக்கும்போது தெரியாது அத்தை, அங்க போனோன்னு தெரியுதா அத்தை? போன வச்சுட்டாங்க. பையன் வெளியே போனோன்னு எப்படி புள்ளைகிட்ட போன பேசி புள்ளைய மனசை மாத்திரான்னு பாக்குறா பாரு. அம்மா முடியலம்மா சாமி. இங்க பாரு அன்பு, இங்க உனக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க சந்தோஷமா தானே வச்சுக்கிறோம். அங்க அடிக்கிறது உதைக்கிறது திட்டுறதுன்னு என்னென்ன பேச்சு பேசுறாங்க. இங்க விட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொன்னா வச்சுக்க, அங்க போய் நீயும் கஷ்டப்படணும். ஒழுங்கா அமைதியா இருக்கிற வழியை பாரு, சரியா? சரியான நேரத்துல வந்தேன், இல்லன்னா புள்ள மனசு மாத்தி இல்ல ஏதாவது பண்ணியிருப்பா. புள்ளக்கிட்ட கூட போன்ல பேச முடியலையே. பெத்தவங்களும் எனக்கு சரியில்லை, கட்டினவனும் சரியில்லை. என் பெத்த பிள்ளையும் இப்ப என்ன ஒதுக்கிட்டு போயிட்டா. எனக்கு யாருமே இல்லை. இங்க பாரு, கவலைப்படாத. நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம், சரியா? பிள்ளைய போய் கூட்டிட்டு வரதுக்கு. ஏங்க ஏதாவது பண்ணுவோம் நீங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பாவங்க, என் அண்ணன் அண்ணி இந்த எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளும் இப்படி விட்டா எப்படிங்க? சரி, நான் ஏதோ பண்றேன் ஏற்பாடு.